பிக் பாஸ் ஜாக்லின் அவங்களோட லவரோட படத்தை சமீபத்தில் சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி இவங்க தான் என்னோட காதலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு புகைப்படம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆங்கரிங்கில் கிளம்பிறங்கி அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் நடிச்சு இப்போ கடைசியாக பிக் பாஸ் சீசன் 8ல் கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவங்க தான் ஜாக்லின். பிக் பாஸ்ல கண்டிப்பாக இவங்க ஃபைனல்ஸ் போயிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்த நேரத்தில் பணப்பெட்டியை எடுக்கும் போது ஒரு 2 நொடி தாமதமாக வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருந்தாங்க. இருந்த போதுமே அவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கிடைச்சிருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதை பயன்படுத்தி இப்ப அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்க்கு அவங்க மூவ் ஆன் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில காதலர் தினமான இன்னைக்கு ஜாக்லின் அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல ஹார்ட் இன் ஷேப்ல கேக் வச்சு நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்னு சாங் ஒன்று பிளே பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட லவ்வரோட போட்டோவையுமே அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்திருந்தார் இல்லையா, அவர் தான் ஜாக்லினோட காதலன். ஆமா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்குமே ஸ்பெஷல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா அவங்களோட காதலன் யாரு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து இப்ப ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பொதுவா செலிபிரிட்டிஸ் யாருமே அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை வெளியே சொல்றாங்க அப்படின்னா மேரேஜுக்கு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு காரணமா தான் அவங்க வெளியே சொல்லுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஜாக்லின் அவர்கள் இப்ப ரிலேஷன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள ஜாக்லினுக்கு மேரேஜ் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் இப்ப இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே வருத்தமா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாரு அப்படின்னா முத்துக்குமரன் மற்றும் ஜாக்லின். இவங்க 2 பேரும் கப்புள்ஸ் நினைச்சிட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு நபர்கள் தான் பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்க 2 பேத்துக்கும் அவ்வளவு எடிட்ஸ் வந்துருந்துச்சு. அவங்க 2 பேருமே சொல்லியிருந்தாங்க, நான் அவங்க அக்காவும் அவங்க என்ன தம்பியாவும் தான் பாக்குறாங்க அப்படின்னு. அண்ட் அதை தொடர்ந்து இப்ப இவங்க இந்த ஒரு போஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது, நல்ல பரஸ்பர நட்பு மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஜாக்லின் அவர்கள் லவர் படத்தை வெளியிட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒருபுறம் இருக்க ஆக்டர் விஷ்ணு விஷால் அவரோட நடிப்புல உருவாகிட்டு இருந்த மோகன்தாஸ் படம் கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த வருடம் மோகன்தாஸ் அப்படிங்கிற படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவே பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அவரோட நடிப்புல வந்திருந்த ராட்சசன் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படமும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்திருந்துச்சு. அந்த படமும் நல்லபடியா போனுச்சு. விஷ்ணு விஷால் அவர்களே ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மேல அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படம் நல்லபடியா போய்கிட்டு இருந்த நேரத்துல டைரக்டருக்கும் இவருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. நாளடைவில் அது சரியாயிரும் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அது மிகப்பெரிய அளவுல மோதலா மாறி இப்ப அந்த படம் கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த படத்தால விஷ்ணு விஷால் அவர்களுக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு படத்தோட டிலே அப்படிங்கிறதுனால அவரோட இந்த வருஷம் ரிலீஸ் அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கு. விஷ்ணு விஷால் அவர்களோட நடிப்புல கடைசியா வந்திருந்த கட்டா குஸ்தி படம் மிகப்பெரிய வெற்றி. அதை தொடர்ந்து இந்த வருஷம் எந்த படமே ரிலீஸ் ஆகாம இருக்குது அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.